வெல்கம் டு சவனா ஃபிசியோ கிளினிக். இட்ஸ் ஃபிசியோ டைம். முதுகில் வரக்கூடிய பாதிப்புலேயே ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நான் சொல்லக்கூடியது வந்து லம்பார் ஃபேசைட்டிஸ். பட் இதே கேள்வியை வந்து ஒரு பொதுவாக உள்ளவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா, ஒரு பேஷண்ட்டை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, உடனே பதில் வரும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தானே சார், L4 L5 தானே சார் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் கிடையாது. அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான கண்டிஷனாகவே அது லம்பார் ஃபேசைட்டிஸ் தான். ஏன் அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும். தட் மீன்ஸ் அந்த பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் பெயின் இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் வந்து 100% கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வலி இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்களோட போஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல் போஸ்டர் இருக்கும். தட் மீன்ஸ் இடுப்பு ஒரு பக்கம் விலகி இருக்கும், முதுகு ஒரு பக்கம் விலகி இருக்கும். 3, மொபிலிட்டி வந்து டோட்டலாக லாஸ் ஆகிரும். 0 டிகிரியில் இருப்பாங்க, இல்லை மேபி வந்து 10 டிகிரி தான் அவங்களால வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்க முடியும். டோட்டலாக ஃப்ரீஸ் ஆயிரும். 4வது அந்த பேஷண்ட் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த வலிக்காக நான் எத்தனையோ ஊசி போட்டுட்டேன், எவ்வளோ டேப்லெட் எடுத்துட்டேன், ஆனால் துளி அளவு கூட குறைய மாட்டேங்குது, ஆனால் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, முதுகில் பெல்ட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, முதுகு வலினாவே எல்எஸ் பெல்ட்டுன்னு தயவுசெய்து முடிவு பண்ணாதீங்க. அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது யாருக்கு தேவைங்கிறத போய் இன்றைக்கி முதுகு வலி இருக்க 50 பேரும் இந்த எல்எஸ் பெல்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த லம்பார் ஃபேசைட்டிஸில் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு சிவியரான ஒரு பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஷியா வந்து டோட்டலாக ட்ரங்க் மொபிலிட்டியை ஃபுல்லாக லாஸ் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல நான் ட்ரங்க் மொபிலிட்டி லாஸ் பண்ண அந்த ஃபேஷியாவை நான் ட்ரீட் பண்ணாமல், தட் மீன் ஃபேஷியாவை ரிலீஸ் பண்ணாமல் நான் பெயினை மட்டும் நான் ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். அது பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி ஆனாலும் சரி, அல்லது ட்ரக் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ பெயினை மட்டும் நான் டார்கெட் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு கன்சல்ட் ஆஃப் ஸ்கில்டு ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த ஃபேஷியாவை ரிலீஸ் பண்ணி ஒரு மசிலை ரீஎஜுகேட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனலாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு பெயின் ஃப்ரீ லைஃப்க்கு அவங்களை கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபேஷியா ரிலீஸ் பண்ணும்போது அந்த பேஷண்ட் முகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அந்த கொடுமையான வழியை நான் அனுபவித்தேன், பட் சின்ன மூமெண்ட் கூட என்னால் கொடுக்கவே முடியல. பட் இப்போ நீங்கள் என்ன டெக்னிக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ டோட்டலாக ரிலீஸ் ஆகிருக்கு, எனக்கு இப்போ தான் குனிஞ்சு நிமிர முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பாதிப்பு டோட்டலாக நம்ம மொபிலிட்டியை 0 ஆக்கக்கூடியது. ஸோ இந்த ஃபேஷியாவை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபேஷியாட்டிஸ்லேருந்து ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதுகில் வர பாதிப்புடைய மோசமானது லம்பார் ஃபேசைட்டிஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகெயின். வெல்கம் டு சவனா ஃபிசியோ கிளினிக். இட்ஸ் ஃபிசியோ டைம். முதுகில் வரக்கூடிய பாதிப்புலேயே ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நான் சொல்லக்கூடியது வந்து லம்பார் ஃபேசைட்டிஸ். பட் இதே கேள்வியை வந்து ஒரு பொதுவாக உள்ளவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா, ஒரு பேஷண்ட்டை கேட்டோம்னா என்ன